உற்சாகமாக கையை தட்டுங்க. கிறிஸ்தவர்கள் வற்றாத மீறிட்டுக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அதற்கும் பரிசுத்தம் அடைந்தால் வற்றாத மீறிட்டை போல் இருப்பீர்கள். இடது புறம் வலது புறமோ பழுகி பெருக்கம். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தா உங்களை பட்டினியாக இருக்க விட மாட்டார். அம்புகள் தைக்கலாம், காப்பாற்றாமல் இருக்க மாட்டார். இப்போ ஒரு பிள்ளை கிணத்துக்குள்ளே விழுது. ஒருவேளை அந்த பிள்ளை வேசித்தனம் பண்ணி இருந்தா என்ன நடந்திருக்கும்? கூட 4 பாம்பை வச்சு கடிச்சு வச்சுருப்பார் இல்லையா? கடிச்சு 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 கொல்லு. இப்போ 4-5க்கு மேலே கடிச்சிச்சுன்னு சொன்னார். அது குழந்தை 11 வயசு பாவம் செய்யாத குழந்தை. அது எப்படி சொல்லுது? எசப்பா எசப்பா காப்பா. ஒரு ராத்திரி முழுக்க விழிச்சு அவங்க கூப்பிட்டார். இந்த ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் போச்சு. தூங்க விட மாட்டார். விடிய காலம் தான் சொன்னார், சொன்னதை சொல்லு, அப்பொழுது நான் சொன்னதை செய்வேன். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றம் துணையவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திட தகப்பனவர், அல்லேலூயா. ஏதுமில்லை என்று எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கும்போது நான் இல்லாததை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் நமக்காக என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன வாக்குத்தத்தங்களை தந்திருக்காரோ செய்து முடிச்சிருவார். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே ஏதுமில்லை, எதுவும் இல்லை. அரிசி வாங்க காசே இல்லை, கடன் அடைக்க காசே இல்லை, கவலைப்படாதீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கவலைப்படுங்க. அல்லேலூயா. பொருளாதாரம் நிற்கும் போகும். ஒரு 500 ரூபா நோட்டு நான் உங்கள் கையில் தரேன், 1 வருஷம் உங்களால் பாதுகாக்க முடியுமா? முடியாது. அது எங்கேயோ ஓடி எங்கேயோ போய் தான் வரும். அல்லேலூயா. எந்த பொருளாதாரமும் பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆகவே அதை குறித்து கவலைப்படாமல் துணையாளர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். அவர் இருந்தால் எதை குறித்தும் கலங்காதே. அல்லேலூயா. எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அப்படி நம்பணும். அல்லேலூயா. நம்புறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இவர் என்ன சொல்றார்? உன் இருதயத்தை பரிசுத்தமாக்கு, உன் கைகளை சுத்திகரி. சாப்பிட முன்னாடி என்ன செய்வீங்க? கையை கழுவுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது, இப்போ நிறைய பேருக்கு இல்லை, இல்லையா? அப்படி தானே? கையை கழுவி சாப்பிட்றவங்களாம் கையை தூக்குங்க. பரவாயில்ல. அல்லேலூயா. அவை கையை கழுவியா சாப்பிட்றோம். என் கை கழுவாமல் சாப்பிட்டா சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்காதோ? இறங்கமா இறங்காதா? இறங்கும். அவள் கையை கழுவி சாப்பிடுகிறவன் இயேசு கிறிஸ்துக்குரியவன், கையை கழுவாமல் சாப்பிடுவன் அந்த கிறிஸ்துக்குரியவன். அவனுக்கு விழுங்கணும், அவ்வளோதான்.
அப்படியா வயிறு நிறையணும். ஆனால் எந்த சாப்பாடு உள்ளே போனாலும் அவனுக்கு கவலை இல்லை, வயிறு நிறையணும். நமக்கு அப்படி இல்லை. பரிசுத்தமான உணவு தான் உள்ளே போக வேண்டும். தீட்டான உணவு உள்ளே போகக்கூடாது. ஒருவேளை நம்ம கையில் அழுக்கு இருந்தாலோ, ஒரு கிருமி தொற்றி கொண்டு இருந்தாலோ, அது சாப்பாடு வழியை உள்ளே போய் குடலில் புண்ணை கொண்டு வந்து, அல்சரை கொண்டு வந்து, பிற்காலம் அல்சர் முற்றினா கேன்சரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போட்டு சர்ஜரி பண்ணி சாகடிச்சிருவாங்க. அவை சுத்தமான சாப்பாடை சாப்பிடுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுவது போல சுத்தமான இருதயத்தை வைத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் கசடு இருக்கக்கூடாது, அந்த இருதயத்தில் பாவம் இருக்கக்கூடாது, பாவ சிந்தனைகள் இருக்கக்கூடாது, அந்தி கிறிஸ்தனுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இல்லையா? ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவனுடைய கிரியைகள் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது இந்திரா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாச்சு, டோஸ் தரப்போய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? தலைவலி தீரல. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? முழங்கால் பட்டி ஜோம் பண்ணு. அதுதானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு என்ன செய்யணும்? முதல்ல முழங்கால் பட்டிட்டு ஜோம் பண்ணணும். அவள் எல்லா தலைவலியும் என் தலையில் போடணும் இல்லை, இடி தாங்கியது. கேட்குறேன், ஒரு ஞானத்துக்காக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக. நீங்கள் எப்போ பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தலைவலி தீரலை தான் சொல்கிறீங்க. ஜோம் பண்ணின்னு கேட்டாங்க. என்னால் ஜோம் பண்ண முடியல. அப்போ உங்களுக்கு ஜோம் பண்ண முடியலன்னா நான் கிடச்சேன். அப்போ நீதிமானிடத்தில் வரும்போது தலைவலிக்கு நான் பொருத்தனை கேட்பேன். அப்போ நீங்கள் கொடுப்பீங்களோ? செலுத்தியாச்சா? அப்போ செலுத்துனா அப்போ ஏதோ ஒன்று இன்னைக்கு குறை இருக்குது. அப்போது அந்த குறையை நிவர்த்தி பண்ணுங்கள், தலைவலி சரியாயிடும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே திரும்ப திரும்ப என்னட்ட கூப்பிடும்போது நான் சொல்லுவேன், ஏய் ஒழுங்கா நீ ஜோமனு, ஓம் பிரச்சனைக்கா நீ ஜோமனு. ஒன்றை கொண்டு முடியலைன்னு தான் ஊழியக்காரன். சரியா? ஃபஸ்ட் அணியனோ யூ மஸ்ட் ப்ரே. நீங்கள் முழங்கால் படிக்கிடுங்க. சரி, முழங்கால் படிக்கிடுனா சம்மணம் போட்டு உட்காருங்க, ஏன் படுத்துக்கிடுங்க. எஸ்ஸப்பா, இப்போ கிணத்துல தொங்கிடுற பொண்ணு முழங்கால் படிக்கிட்டா ஜோமண்ணா, தொங்குற நிலையிலையும் கூப்பிட்டால, பாம்பு கடித்தாலும் கையை விடல. அப்போ கையை பிடிச்சு நின்னது யாரு? மகத்தான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவ கை வழுகி போகாம, மழை தண்ணி ஒழுகிட்டு இருக்கு, பைப்பில் கையை பிடிச்சி வச்சிருந்தா என்ன செய்யும்? வழுகிட்டு போகும். வழுகுனா மூச்சு முட்டி சாவும். தொங்குனா பாம்பு கடிச்சுது. ஒரு பாம்பு கடித்தாலே சாக்காலாம். இது 5-6 பாம்பு கடிச்சிருக்குன்னா 4-5 பாம்பு அதுக்கு மேலேன்னு சொன்னான். சின்ன பாம்பா பெரிய பாம்பு. ஒரு குழந்தை எப்படி தாங்கும்? இப்போ தாங்குகிற அளவிற்கு தேவன் அவளை தாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பம் செலுத்தினா பொருத்தனை. அல்லேலூயா. பொருத்தனை தான் காக்கப்படும். இதை தாவீது பின்பற்றி இருக்க வேண்டும். சொந்த மகன் மிகவும் வியாதிப்பட்டு கேவலமாய் படுத்து கிடக்கிறான். ஊரில் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் கொண்டு வச்சு அவன் வியாதியை சுஸ்தமாக்க முயற்சி பண்ணினான். எந்த வைத்தியனாலும் குணமாக்க முடியவில்லை. அப்புறம் என்ன, சட்டையை கிழிச்சான், தலைப்பாகை எடுத்து மாற்றினான். இந்த பெண்கள் கல்யாணத்துக்கு போடுற மாதிரி நகையெல்லாம் போடுவாங்க ஆண்கள், ராஜாக்கள். எல்லா நகையும் வாரியம் உள்ளே போட்டான். நல்ல வஸ்திரத்தை கிழிச்சான். ஒரு துண்டை எடுத்து தலையிலையும் இடுப்புலையும் கட்டிட்டான். இந்த விறகு அடுப்பில் இருக்கிற அந்த சாம்பல் இருக்குல்ல, சாம்பல் மாதிரி தலையில் பூசினான். அந்த காலத்தில் அப்படி தான் தன்னை தாழ்த்துவது, உலகப்பிரகாரமாக தாழ்த்துவது. ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தை, அழகான தோற்றத்தை தூக்கி போட்டு ஒரு அசிங்கமான தோற்றத்தில் நின்று, எஸ்ஸப்பா ஆண்டவரே என் மகன் பிழைக்க வேண்டும் என்று உபவாசித்தழுதான். என்ன பிரயோஜனம்? கொன்றுதானே போட்டார். அப்போ தாவீதினுடைய குமாரனுக்கு இந்த நிலையினா பாவம் செய்த சந்ததிக்கு தானே வரும். அதே வேளையில் அவன் பொருத்தனை பண்ணியிருந்தால் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம்ல. எத்தனையோ முறை பொருத்தனை அவன் பண்ணியிருக்கிறான். தாவீது பற்பல பொருத்தனைகள் பண்ணியிருக்கிறான். ஆனால் மகனுக்காக பொருத்தனை செலுத்தவில்லை. இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் பொருத்தனை செலுத்தியிருக்கீங்க?
யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போகணும், உங்கள் பிள்ளைங்கள்லாம் போகக்கூடாதா? பிள்ளைகள் ரட்சிப்படைவதற்குரிய ஒரு சூழ்நிலை வரும்போது உலகமே முடிஞ்சு போயிடும். பெரும்பங்கு ஜனங்கள் அழிந்து போகும், பணங்கள் கேட்பாரற்று கிடக்கும். அப்போ எப்படி? அதில் ஒரு பிள்ளையாக உங்கள் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, குறிப்பாக ஜீவபலி வம்சமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் அந்த பிரசங்கம். வழி தப்பி போகக்கூடாது. ஒரு ஜலப்பிரளயம் வருதுன்னு வச்சுடுங்களேன், உங்கள் பொண்ணு வெள்ளையும் காப்பாற்ற முடியுமா? நல்ல இரும்பு பீரெல்லாம் அப்படி அப்படி மிதந்து போகும். ஐயோ என் பொண்ணு போதே, வள்ளி போதே. பங்கிகளை வச்சுருப்பீங்க, பங்கிகளே தண்ணியில் மூழ்கும். ஐயோ 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 பதறி போய் சாவீங்க. நாம் இருக்கிற இடத்துல பொண்ணு வெளியும் வரும். இதுதான் ரகசியம். உற்சவகையை தட்டலாம். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல கொடுப்பாரு. இப்போ எலியா பசியோடு இருந்தான், காகத்தை வச்சு சாப்பாடு போட்டார்ல, அப்போ நமக்கு போட மாட்டாரா? அப்போ இந்த உலகத்தை குறித்து உள்ள கவலை கொஞ்சம் ஞானத்தோடு இருக்கணும், அவ்வளோதான். அழிவு வரும்போது ஞாபகம் இருக்கணும். ஞானம் எப்படி தக்க வைப்பது, எப்படி சிறிது காலம் உணவை அவர் தருவார், இருக்கட்டும். ஆனால் நீங்கள் சாப்பிடுவதற்குரிய உணவு வகைகளை சேமித்து வைக்கணும். இல்லையா? அதை நீங்கள் செய்யணும். அது செய்யலைன்னா பட்டினி சாவு உங்களுக்கு சொந்தமாயிரும். பிறகு ஆண்டவர் காப்பாற்றல, ஜியோலி பாஸ் ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டார், ஆனால் இப்போ காப்பாற்ற விட்டுட்டாருன்னா உனக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதவனுக்கு அழிவு தான். இல்லையா? ஞானம் இல்லாதவன் அழிவு தான். பிள்ளையான் தீர்க்கதரிசி ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டார், சிங்கத்தை வச்சு கொண்டார். ஒன்று ராஜாக்களில் ஒரு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசி கிட்ட அனுப்பிடுவார், ராஜா கிட்ட அனுப்பிடுவார். அவர் என்ன சொன்னார்னா, முதலில் சொல்லி அனுப்புகிறார். அப்போ சாவை தீர்மானித்து தான் அனுப்பியிருக்காரு. இவனை சிங்கத்தை வச்சு கொல்ல வேண்டியதான்னு ஆண்டவர் முதல்ல தீர்மானிச்சிட்டார். தீர்மானித்து தான் அனுப்புகிறாரு. டேய், நான் அந்த ராஜா கிட்ட ஒன்று அனுப்புகிறேன், நீ தீர்க்க தரிசனம் உரைத்து விடு. உரைத்து விட்டு திரும்பி பார்க்காத. முதல் கண்டிஷன் திரும்பி பார்க்காத. ரெண்டாவது தண்ணி குடிக்காத. மூணாவது அப்பம் சாப்பிடாத. 3 கண்டிஷனோட அனுப்புகிறார். எந்த தெய்வமாக அது சாப்பிடாத குடிக்காதன்னு சொல்லுமா? நம்ம தெய்வம் அவனுக்கு சொன்னார். என கீழ்ப்படிதலை கண்டுகொள்வதற்காக தீர்க்க தரிசனம் உரைத்து விடு, ஆனால் தண்ணி சாப்பிடாத, அப்பம் புசியாத, திரும்பி பார்க்க, கோ ஃபாஸ்ட். இது மட்டும்தான் சொன்னார். அவன் ராஜா கிட்ட வந்தான். அது ஒரு பாகால் பீடம், அதாவது பாகால் தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்துகிற பீடம். அப்போ இவர் போனார். போனவுடன் சொன்னார், ஏ ராஜா, இந்த பீடங்கள்லாம் வெடித்து சிதறி போகும். நீ எத்தனை காலம் உன்னுடைய தெய்வங்களுக்கு பலியிடுவ? ஒழுங்காக என்னுடைய தெய்வத்துக்கு பலியிடுன்னு சொன்னார். இதுதான் விஷயம். அவனுக்கு கோபம் வந்தது. உடனே அவனை பிடிங்கடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? கையை நீட்டினான். நீட்டின இடத்துல கை அப்படியே இரும்பு மாதிரி நின்றது. பிறகு மடக்க முடியவில்லை, திரும்ப எடுக்க முடியவில்லை. பிறகு எந்த தெய்வம் வந்து காப்பாற்றியது? அதே தீர்க்கதரிசிட்டான். அடா பாவி, நீ கொஞ்சம் பண்ணி இந்த கையை திருப்பிடுன்னு. அப்புறமா சொஸ்தமன் அவன் சொன்னதும் கை பழைய நிலைமைக்கு வந்து விட்டது. வந்து விட்டதுமே அந்த பலிபிடம் வெடித்து சிதறியது. அந்த இடத்துல ஆக்ஷன். அல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசனம் உரைத்தார். உடனே ராஜா இவனை கண்டு பயந்துட்டான். சிலருக்கு அற்புதம் கண்டால் தான் ஊழியக்காரனை ஏற்றுக்கிடுவாங்க. அது தப்பான கணக்கு போடாதீங்க. அற்புதம் நடந்தாலும் ஊழியக்காரன் தான் இயேசு கிறிஸ்து. விசுவாசி தான். அற்புதம் அவர் செய்ய நினைக்கும் போது அது நடக்கும், அவர் நடத்தும் போது நடக்கும். ஆக அவரை பிடிச்சி தொங்கி நடக்காதீங்க. இல்லையா? அப்போ இவன் அற்புதத்தை கண்டதும் நீட்டிய கரம் திரும்ப வர வேண்டுமானால் மறுபடியும் ஜெபம் தேவைப்பட்டது. யாருடைய ஜெபம்? இந்த தீர்க்கதரிசியுடைய ஜெபம். அப்போ ஜெபம் பண்ணதுமே கை மறுபடியும் நிலைக்கு வந்தது. பலிபீடம் வெடித்து சிதறவும் செய்தது. உடனே தேசம் அங்கு இது பற்றி பரவியது. இப்படி ஒரு தீர்க்கதரிசியா? சொன்னது நடந்து போச்சே, நடந்து போச்சே. உடனே ராஜா சொல்லுவான், நீ என்னுடைய அரண்மனைக்கு வா, உனக்கு நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு உன்னை அலங்காரம் பண்ணி உனக்கு விருந்து வச்சு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ வா வா வான்னு. ஆனால் என்ன சொன்னான் பாருங்க, ஆண்டவர் சில ரகசியத்தை சொன்னால் வெளியே சொல்லக்கூடாது. சொல்கிறவன் அந்தி கிறிஸ்து.
உள்ளுக்குள்ளே வச்சு காக்கிறவன் இயேசு கிறிஸ்துனுடைய வாரிசு. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உடனே இவர் சொல்லார், என் தேவன் சொல்லி அனுப்பினார், அப்பம் புசியாமலும் தண்ணி குடிக்காமலும் திரும்பி பார்க்காமலும் போய் என்று சொன்னார். பாருங்கள், அவன் ஆதங்கம் என்ன? நல்லா பசிக்குது, நல்லா தண்ணி குடிக்கணும், ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு அவனுக்கிட்ட சொல்கிறான். ராஜா கிட்ட சொல்கிறக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்லையே. ஓயாவும் வழி நின்றுட்டு போயிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னதை மற்றவங்கள்ட்ட ஏன் சொல்கிறீங்க? முதல் கட்ட சோதனை ஆரம்பிச்சுது. ரெண்டாவது, இவனுக்கு ரொம்ப தூரம் போய் சாப்பிடாமல் போயிட்டான். இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் மேலே பழியை போட்டுக்கிட்டு எல்லாரும்